கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கற்பனை உலகத்தில் வந்து போலீஸ் மிலிட்ரி இந்த மாதிரி யாருக்குமே வேலை கிடையாது. ஒன்று வில்லன் இருப்பார், ஒன்று ஹீரோ இருப்பார். இவங்க 2 பேர் தான். ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், கிரிஞ்சி காமெடி ஒன்று, இந்த சைடு ரிவ்யூ இன்னும் ஒரு கிரிஞ்சி காமெடி ஒன்று சைட்லேயே வந்துருக்கிறாரு படம் ஃபுல்லாக ஃபஸ்ட் ஹாஃபில். அது எதுக்கு அந்த மாதிரி ஒரு கற்பனை அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டிக்கெலாம் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஆஸ்கருக்கு வந்து அனுப்புங்க. கங்குவா அனுப்பிச்சிங்களா, அதே மாதிரி இந்த படத்தை அனுப்புங்க. 2 படமும் ஈக்குவல் தான். சரி, எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். எதுவுமே இல்லை, பிரம்மாண்டம் தான் இருக்கே தவிர கதை எதுவும் இல்லை. மெசேஜ் நான் சொல்ல வரேன். மெசேஜ் வந்து பொலிட்டிக்கல் பற்றி தான் சொல்ல வராங்க பாக்கி விஷயம். ஆனால் பொலிட்டிக்கல் அந்தளவு ஸ்ட்ராங்காக இல்லை எதுவுமே. அதே ஆஸ் யூஷுவல் முதல்வன் அவரோட பாலிடிக்ஸ் படம் மாதிரி தான் மற்றபடி ஆஸ் யூஷுவல் அவரோட பிரம்மாண்டம் இது பிரம்மாண்டம் ராம்சரண் ஆக்டிங். ஓகே சார். செகண்ட் ஹாஃபுக்கு மேலே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு நடுவில்லாம் கொஞ்சம் லேக்காக இருந்துச்சு. பாலிடிக்ஸ் இருக்குது, அதான் லைட்டாக முதல்வன் சாயல் அப்புறம் இந்தியன் சாயல் இருக்காங்க. மூவினா லாஜிக் பார்க்கக்கூடாது, ஸோ அதனால மியூசிக்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அரசியல் கட்சி இப்போ எப்படி இருக்கோ அதை வந்து இன்னும் நல்லா எந்த அளவுக்கு பண்ணலாம் மக்களுக்கு அப்படின்றத சொன்னாங்க. நல்லா ரெண்டுமே நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். சாங்ஸ்லாம் ஓகே தான், பட் அதோட பிரம்மாண்டம் நல்லா இருந்தது. இந்த படம் பார்க்கணும், வர்த்தான படம் தான் பார்க்கலாம். ராம் சரணோடைய ஃபிட்னஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த மாசான சீன்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா சங்கர் சார் அப்படின்னும் போது அந்த ஒரு வைப்ரண்ட் கலர்ஸ் தான் அந்த ஹீரோக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த வகையில் நல்லா மேட்ச் ஆயிருக்கு. சூப்பராக இருக்கு படம். காமெடி சீக்வன்ஸ் தான் இருக்கா? சின்ன சின்ன காமெடி சீக்வன்ஸ் இருக்கு, பட் பெருசாக சொல்ற அளவுக்கு காமெடி சீன்ஸ் இல்லை. காமெடி சீன்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். அவர் வந்து புஷ்பா அதனால பெரிய வில்லனா படம். ஆமா, அதுதான் சுந்தர் சாரை பார்க்கும்போது அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மற்றபடி ஒரு ஓவரால் ஃபிலிம்னு பார்த்தா காமெடி எல்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த படம் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். மைனஸ் இருக்கா? மைனஸ்னா எஸ்ஜே சூர்யா சாரை வந்து அடிக்கடி க்ளோஸ்அப்ல வந்து காமிச்சிருப்பாங்க. அப்படி க்ளோஸ்அப்ல காமிக்கும் போது அவரோட அந்த மேக்கப்லாம் ரொம்ப ஒரு இதுவா தெரியும். ஸோ அந்த ஒரு இதை மட்டும் லைட்டா மாத்திருந்தா நல்லா இருக்கும். மற்றபடி எதுவும் இல்லை ப்ரோ. சாங்ஸ் சுத்தமாக எதுவும் நல்லா இல்லை. சாங்ஸ் வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணி எடுத்தாருன்னு தெரியல. இன்டர்வல் ட்விஸ்ட் ஒன்லி நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ் நல்லா இருக்கு தவிர்த்து மற்றபடி படம் கம்ப்ளீட் மொக்க. ஒரு எலெக்ஷன் நடத்துறாங்க லாஸ்ட்ல. அந்த எலெக்ஷன்லாம் வந்து என்ன நினைச்சு நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. எலெக்ஷன் இஸ் கண்ட்ரோல்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சிஆர்பிஎஃப் ஃபோர்ஸஸ் இறக்குவாங்க எலெக்ஷன் தான். இங்க என்னமோ 13 போலிங் ஸ்டேஷனை வந்து பாதுகாக்க முடியலாம் போலீஸாலேயே. சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் எங்க இதுன்னு தெரியல. பூத்துல சண்டையை போடுறாங்க, பெட்டியை வச்சுக்கிட்டு சண்டையை போடுறாங்க. மகா கிரிஞ்சா எடுத்திருக்காரு சங்கர் சார். அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன் 3 பாட்டுக்கு வந்து 75 கோடி செலவு பண்ணியிருக்காங்க கேள்விப்பட்டேன். அது உண்மையான்னு தெரியல. நான் ப்ரொடியூசரை கேட்குறேன், அந்த 75 கோடி இருந்தா 30 டைரக்டர் வாழ்ந்துருப்பான். 30 டிரெக்டர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சிருக்கும். 75 கோடி எடுத்துக்கிட்டு போய் 3 படத்துல போடுறீங்களே சங்கர் சார். அந்த 3 பாட்டு நல்லா இருக்கா? 3 பாட்டுல போட்டிருக்காரு. 3 பாட்டு நல்லா இருக்கா? இன்னுமே வந்து ஐ படம் மாதிரியும் ஜீன்ஸ் படம் மாதிரியும் சிவாஜி மாதிரி எந்திரன் மாதிரிலாம் எதிர்பார்க்குற ஆடியன்ஸ் இங்க இல்ல. எங்களுக்கு 10 கோடியில எடுத்தாலும் நல்ல கதையோட எடுங்கன்னு தான் கேட்குறோம். எனக்கு ஒரு பாட்டு 25 கோடி, 3 பாட்டு 75 கோடி தேவை கிடையாது. அந்த 75 கோடி வளர்ந்து வர டிரெக்டர்ஸ் எவ்வளவோ பேர் இருக்கிறான், நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுன்னு சுத்தின்னு இருக்கான். ப்ரொடியூசரை கேட்குறேன், கூப்பிடுங்க அந்த மாதிரி டிரெக்டர்ஸை கூப்பிட்டு அவன் கிட்ட ஒரு 10 கோடி 10 கோடி கூட தேவையில்லை. 3 கோடியிலேயே அருமையான படங்கள்லாம் எடுக்கிற டிரெக்டர்ஸ் இருக்கான். அவன் 20 படம் எடுத்திருக்கலாம். தூக்கிட்டு போய் 3 பாட்டுல 75 கோடி. அந்த பாட்டா கன்றாவியா இருக்கு, பார்க்க கூட முடியல. நான் ஆக்சுவலா வந்து கேஆர் பாடியோட ஃபேன். அவங்க நல்லா இருக்காங்க, அழகா இருக்காங்க. அந்த கிரெடிட்டை வந்து நான் அவங்களுக்கும் தரேன். அவங்கள நல்லாவும் கேமரால காட்டிருக்காங்க. சங்கர் சாருக்கும் அந்த கிரெடிட் தரேன். அதை தவிர்த்து எஸ்ஜே சூர்யா நல்லா ஆக்டிங். ஏன்னா ஆக்டிங் வைஸ் நான் பேசல, நான் பேசுறது கதை வைஸ். கதை முக்கியமான கதை. இன்டர்வெல்ல ஒரு ட்விஸ்ட் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து குற்றங்களான்ற மாதிரி இருக்கு. ஏன்னா கிரிஞ்சா எடுத்திருக்காங்க. ஒரு எலெக்ஷன் எப்படி நடத்துவாங்க